வேறு யார்? பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். அந்த உருவம், இந்த உருவம், அது குரல். அங்கேயே நின்று பேசியிருக்கலாம். ஆனா சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படும் போது கால் நடுங்கும். ரொம்ப உயரத்துல போய் எட்ஜில் நின்னாலும் கால் நடுங்கும். இந்த உயரத்தை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே நடுங்கிட்டு இருந்தது உண்டு. அதாவது இந்த விழா மேடையை பத்தி எல்லாம் அழகழகா கெட்டிக்காரத்தனமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் போட்டியா வரப்போறது இல்லை. இது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். என்னன்னா இங்க இப்ப டிஎம்எஸ்ஆர் இல்ல, புறம் பேசலாம், தப்பு இல்லை. அது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் கேட்டுட்டு இருக்கிற குரல் வந்து டிஎம்எஸ், எஸ்பிபி சீர்காழி அவர்கள், திருச்சி லோகநாதன் அவர்கள், அம்மா இங்க சுசிலா அம்மா, ஜானகி அம்மா, இவங்கெல்லாம் நான் ஒருவேளை சினிமாக்குள்ள நுழையில களத்தொர்க்கணும் நடிக்கலைன்னா இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். இது வந்து தமிழ் சினிமா மாத்திரம் இல்ல, தமிழ் மொழி இசையின் வடிவங்கள். சோ இது ஒரு சரித்திர விழாவா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது இந்த சரித்திரம் படைக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பல விழாக்கள்ல சொல்ல முற்படும் போது கிள்ளிடுவார் என்ன எஸ்பிபி அண்ணன் அவர்கள். ஏன்னா அவர் 30,000 பாடல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அது சொல்லாதேன்னு. ஏன்னா பல பேர் அது வரிசைகளையும் அந்த எண்ணிக்கைகளையும் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ முன்னாடி வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். வேணாம், சொல்ல வேணாம், அது வரலாம் பாட விட்டுட்டு இருக்காங்களே, அது வரலாம் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு என்கிட்ட. அதைத்தான் பணிவு, ஹியூமிலிட்டி என்றெல்லாம் சொன்னார்கள். அது நிஜமாவே இவருக்கு இருக்கு. அதாவது அவர் சிரிச்ச வாயனை தவிர இழிச்ச வாயம் கிடையாது. பல பேர் அப்படி நினைக்கலாம். அவருக்கு தான் யார் என்று தெரியும். அவர் கைத்தட்டி பார்த்து, கண்ணாடியில பார்த்து, பாடி பார்த்து தான் உங்களுக்கு பாடி காட்டுறாரு. ஸ்ருதி தெரியும் அவருக்கு. நாங்கெல்லாம் நம்பி இருக்கிறது ஒரு மேடையில விட்டு விட்டு பாட வேண்டியிருக்கும். அடுத்து ஸ்ருதி எடுக்கிறதுக்கு நாங்க ஹார்மோனிய போட்டியா வச்சுக்கிட்டு இருந்ததே இந்த மனிதரைத்தான். அப்படி அவருக்கு இருக்கும். அதை பத்தி அவர் பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. நாளைக்கு கச்சேரி இருக்கு, போதும், இன்னைக்கு நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு, ஐஸ் வாட்டர் குடிப்பாரு, நண்பர்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த மனிதரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய சொல்ல முடியும். இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாடை கொண்டு வரல, மலர்கள் கொண்டு வரல. அது என்ன அங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து இதுவரையிலும் இழுத்துட்டு வரணும் பொன்னாடை. அவருக்கு நெசவு பண்ணிக்கிட்டே வரணும் அவருக்கு. எனக்கு அதெல்லாம் அவ்வளவு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் ஒன்றில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்ன பட்டம் வாங்கினாலும், நான் அவருக்கு SMS அனுப்பிச்சதும் தான், நீங்க என்ன வேணா பட்டம் வாங்குங்க, எல்லாத்துக்கும் தகுதி உடையவர். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பட்டம் என் அண்ணன். நான் அவர் தனியா இருக்கும்போது அண்ணான்னு கூடுவேன். அது வந்து மரியாதைக்காக சும்மா நம்ம வழி கேட்கறது கூட அண்ணன் எப்படி போனோம்னு கேட்பான். அந்த அண்ணன் இல்லை. இது ரொம்ப மரியாதையாக உணர்ந்து பாசத்தோடு நான் சொன்னது. என்னுடைய குரல் இந்த ஸ்பீச்சை கூட எழுதி அவர்கிட்ட கொடுத்து பேச சொன்னா குரல் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணும். நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொன்னா என்னை விட அழகா சொல்லுவார் அவருன்னு தோணும். அதாவது இந்த உணர்வுகள் நான் அவரை வந்து சொன்னாங்க. அவர் பள்ளியறை, கழிப்பறை, கடவுள் இருக்கும் இடம், எல்லா இடத்துலையும் ஒரு குரல் என் மனசுல ஒலிச்சுட்டே இருக்கிற குரல். எனக்கு எல்லா இடத்தையும் விட, எல்லா கோவில்களையும் விட பெரிய இடம் மனிதனின் மனம், உங்கள் மனம். அங்க இருக்கிறது பார்த்து இவரை நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்து பொறாமையெல்லாம் பட்டிருக்கேன். அதெல்லாம் அசட்டுத்தனம், அதெல்லாம் பட முடியாது. நம்மளும் இந்த மாதிரி இல்லையே நினைக்கக்கூடியவும் பண்ணலாம். இன்னும் பல பேர் சொன்னாங்க. இப்ப ஒரு மனோ சொன்னாராம் எச்சல்ல சாப்பிட்டது. அவரு பெருமையா சொல்லிட்டாரு. இந்த ரகசியத்தை நான் சொல்லணும். நானும் சினிமால பாடுவேங்கிறது வந்து அவருக்கு தான் அவமானம், எனக்கு பெருமை. அதுல இவருடைய பாட்டுக்கு ட்ராக் பாட வைப்பார் ராஜா. என்ன நல்லா பாடிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் இவர் வந்து பாடினது எப்படி பாடுறதுங்கிறத கத்துக்கிட்டோம். நான் இன்னும் கத்துக்கல. இதுதான் நிஜம். அது irreplaceable man and across generations
அது எல்லாருக்கும் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப சொன்னாரு காதல்ல, என் காதல கூட பயன்பட்டிருக்காரு அவர் பாட்டெல்லாம். எஸ்பிபி மாதிரி பாடுறதா நினைச்சிட்டு பாடுவோம். அந்த பெண்கள் பாவம் காதல்ல அது மாதிரி இருக்கிறதா அவங்களும் கற்பனை பண்ணிப்பாங்க. கண்ணுக்குட்டிக்குள்ள வைக்கல் கொடுத்து பசுமாட்டு கொடுக்கிற மாதிரி தான் நாங்க. ஒரிஜினல் தோல் அவர் தான், டோன். பட் இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், எங்க அடுத்த விழாவுக்கு இல்லாம போயிடுமோன்னு இல்லை, இன்னும் நிறைய விழா இருக்கு. இருந்தாலும் எல்லா விழாக்கள்லையும் முடிஞ்ச போதெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. பன்முக கலைஞர் அவர். நல்ல வேளை எங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சீரியஸா வரல, மகாகணம் பொருந்தி அங்கே இருந்துட்டார் அவர். அதனால அது நன்றி. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில தான் அவர் சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா ஆந்திரால பெரிய ஹீரோவா வந்திருப்பார் அவர். அதுக்கெல்லாம் போகாம இதுக்கு வந்ததுக்கு நாங்கள்லாம் நடிகர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கணும். இந்த விழாவில் இன்னும் நிறைய பேசலாம். இங்க ஏதோ சேர்ல சில அற்புதங்கள்லாம் நிறுத்த போறாங்க அவரை வச்சு, அதெல்லாம் பார்க்கணும். நான் நிஜமா சொன்னா ஏதோ பணிவெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இது நிஜம். அது எல்லாரையும் பார்த்து இந்த பணிவெல்லாம் வராது. தேவையானவங்களை பார்த்து தான் அந்த பணிவு வரும். தன்னால வரும். உங்களை பார்த்தா நிஜம் தெரியும் இல்லையா, மனசுக்குள்ள தெரியும் இல்லையா. நாம எவ்வளவு பெரிய ஆள்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தாலும் நிஜமான விஸ்வரூபிகளை பார்க்கும்போது, ஆமா எல்லாம் என்ன ஒரு படமா அவர் பேசியிருக்க, எனக்கு 200 படம் பேசியிருக்க. என்னுடைய தசாவதாரத்துல 10 வேடத்தையும் தெலுங்குல பேசியிருக்காரு அவர். ஆமாமா, சாரி. அதாவது அமெரிக்கன் கேரக்டர் பேசலன்னு இதான் ஒரு பணிவுன்னு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவார். அதெல்லாம் பண்ண கணக்குக்கு ஒரு 10ன்னு போட்டா ரவுண்ட் ஃபிகரா வரதை விட்டு தொலைங்களா நீங்க, என்னது அதுல ஒரு கட்டு பண்றாரு. அது எனக்கு 3 கொடுத்துட்டாராம் அவரு. சரி வச்சுக்கிறேன். என்ன அதனால என்னன்னா, இவர் பன்முக கலைஞர். அவர் இவர் என் சினிமாவில் நடிச்சிருக்காரு, இன்னமும் நடிப்பாரு, இன்னமும் பாடுவாரு. அதெல்லாம் கேட்க போறேன். இந்த பட்டங்கள்லாம் கொடுக்கறது அவங்க கடமை, கொடுக்கலன்னா அது அவங்களுடைய சிறுமை. நமக்கு தெரியும். நீங்கெல்லாம் கை தட்டுறது, அவரை பழச நினைச்சு பார்க்கறது, நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றிட்ட ஒரு மனிதரை, ஒரு உறவுக்காரரை இங்க எல்லோருமே பார்க்கிறோம். உங்களை விட அதிகமான ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கிறது என்னன்னா, கிட்ட போய் தோளோட தோள் உரசி அண்ணன்னு கூப்பிட முடியும், வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அதனால் நான் உயர்ந்தவன். நன்றி, வணக்கம். நன்றி.